Morning students, இப்போ நம்ம பார்க்க போகிறது exercise 5.2 அதனுடைய continuation problem பார்க்க போகிறோம். 5th problem 4th subdivisions. ஸோ ஏற்கனவே பார்த்தது வந்து 5th problem 3rd subdivisionோட முடிச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5th problem 4th subdivision exercise 5.2 சரிங்களா. ஸோ கொஷினை பாருங்கள். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, identify the type of conic and find the center, foci, vertices and directrices of each of the following. ஸோ கொஷினில் வந்து கானிக் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. கானிக்னா முதல்ல என்னென்னு தெரியும். கானிக்னா கர்வ். இங்கே வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் கர்வ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்ன கர்வ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா, பெரபோலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஹைப்பர்போலா, எலிப்ஸு. ஸோ இந்த கர்வ்லாம் ஜென்ரலாக கானிக்னு சொல்லலாம். ஸோ கானிக்னா அந்த கானிக் வந்து அந்த கானிக்னா கர்வ். அந்த கானிக் வந்து எலிப்ஸாக இருக்கலாம், பெரபோலாவாக இருக்கலாம், ஹைப்பர்போலாவாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் சரிங்களா. ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன டைப்புன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதான் கானிக். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் சென்டர் கேட்குறாங்க, ஃபோசி கேட்குறாங்க, வெர்டிசஸ் கேட்குறாங்க, அதுக்கடுத்து டைரக்ட்ரிஸ் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா லிசன். ஸோ இப்போ 4th சப்டிவிஷனில் y ஸ்கொயர் இங்கே பாருங்கள், y ஸ்கொயர் பை 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 9. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் வரணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நடுமத்தில் ப்ளஸ் வந்தால் எலிப்ஸ்ன்னு சொல்லலாம். இது மாதிரி நடுமத்தில் மைனஸ் வந்து ஹைப்பர்போலான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ வந்து டினாமினேட் எந்த வேரியபிள் கீழே பிக்கஸ்ட் நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா y கீழே இங்கே டினாமினேட்டரில் 16 இருக்குது, 9 இருக்குது. ஸோ 16 9ல் 16 தான் பெரிய நம்பர். ஸோ அப்போ 16 தான் அந்த நம்பர் தான் வந்து a ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்மால் நம்பர், பிக்கஸ்ட் நம்பர் எப்பவுமே a ஸ்கொயர்னு எடுத்துக்கணும், ஸ்மால் நம்பர் b ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறினா y ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஆக்சுவலாக வந்து நடுமத்தில் மைனஸ் வந்து ஹைப்பர்போலாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்மேட் வந்து y மைனஸ் k ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் பிக்கஸ்ட் நம்பர் பார்த்தோன்னா 16. அந்த 16 நான் a ஸ்கொயர்னு ரெஃபர் பண்ணிட்டேன். அப்போ a வந்து எந்த வேரியபிள் கீழே வருதுன்னா ஒய்னா இப்போ ஒய் ஆக்சிஸில் தான் இந்த மேஜர் ஆக்சிஸ். a வந்து மேஜர் ஆக்சிஸ்னு சொல்லுவோம், b வந்து மைனர் ஆக்சிஸ் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இப்போ மேஜர் ஆக்சிஸ் ஆன் தி ஒய் ஆக்சிஸ் தான் இங்கே வந்து நான் மேஜர் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸ் ஆக்சிஸை மைனர் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. அதான் இங்கே சொல்லியிருக்கேன். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னால் மேஜர் ஆக்சிஸ், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். இங்கே வந்து ஒய் ஆக்சிஸில் தான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். ஸோ நடுமத்தில் மைனஸ் வந்துருக்கிறதுனால இது வந்து ஹைப்பர்போலான்னு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து டினாமினேட்டரில் பிக்கஸ்ட் நம்பர் எப்பவுமே a ஸ்கொயர்னு எடுத்துக்கணும், ஸ்மால் நம்பரை b ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து y ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ a ஸ்கொயருங்கிறது 16, b ஸ்கொயருங்கிறது 9. ஸோ அதுலேருந்து a மட்டும் கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16ங்கிறது 4. அதே மாதிரி b ஸ்கொயருங்கிறது 9னா b ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ங்கிறது 3. இப்போ b ஈக்குவல் டு 3. அப்போ a ஈக்குவல் டு 4, b ஈக்குவல் டு 3. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதுக்கடுத்து c ஸ்கொயர். இது வந்து ஹைப்பர்போலானா இது c ஸ்கொயரோட ஃபார்முலா, இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஸோ ஹைப்பர்போலானா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஹைப்பர்போலானா அதுவும் இந்த மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ்னால் இதான் ஈக்குவேஷன் ஃபார்மேட் என்னென்னா y மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y மைனஸ் k நாட் h. எக்ஸுக்கு தான் h வரும், ஒய்க்கு வந்து k வரும். y மைனஸ் k ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 சரிங்களா. a ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, b ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போ a ஈக்குவல் டு 4, b ஈக்குவல் டு 3 சரியா. ஸோ அப்போ c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ c ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் 16 ப்ளஸ் 9ங்கிறது 25, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ங்கிறது 5. c ஈக்குவல் டு 5 சரிங்களா. சென்டருங்கிறது h, kனா அதாவது y மைனஸ் k ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர்னால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயில் எந்த நம்பருமே இல்லை. அப்போ வந்து y மைனஸ் கேனா அப்போ கேவோடைய வேல்யூ 0. அதேமாதிரி எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர்னால் எக்ஸ் கூட எந்த நம்பருமே ஆட் ஆகலை. ஸோ செப்பரேட். அப்போ வந்து ஹெச்சோடைய வேல்யூ 0 சரிங்களா. ஸோ அப்போ வந்து h, k சென்டருங்கிறது h, k ஹெச்சோடைய வேல்யூ 0, கேவோடைய வேல்யூ 0. அப்போ 0, 0 இதுதான் அதனுடைய சென்டர்.
அப்போ நெக்ஸ்ட் அப்போ வந்து நம்ம வந்து the equation of the hyperbola, the major axis along the y axis னா இதான் ஈக்குவேஷன். y minus k whole square by a square minus x minus h whole square by b square equal to 9. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து இதிலேருந்து a ஸ்கொயர் வேல்யூ எழுதிக்கிட்டு b ஸ்கொயர் வேல்யூ இதிலேருந்து a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ அப்போ c ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயரோட வேல்யூ 16, b ஸ்கொயரோட வேல்யூ 9. ஸோ 16 + 9 25, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ங்கிறது 5. ஸோ சென்டர் வந்து ஹெச்கமாங்கிறது ஹெச்சோடைய வேல்யூ வந்து 0, கேவோடைய வேல்யூ 0. அப்போ 0,0 வந்துடும் ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸோடைய ஃபார்முலா என்னென்னா h, k plus or minus c. இதான் focus of the hyperbola along the y axis, the major axis along the y axis. ஹைப்பர்போலாவுக்கு ரெண்டு ஃபார்முலா வரும். எப்படின்னா the major axis along the y axis னா ஒரு ஃபார்முலா, அதே மாதிரி the major axis along the x axis னா ஒரு ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் நம்பர் வந்து yக்கு வேரியபிள் கீழே இருக்கிறதுனால ஸோ the major axis along the y axis, அப்போ அதனுடைய ஃபார்முலா வந்து அங்கே ஃபோக்கஸ் வந்து that means h, k plus or minus c வரும். அதான் அதனுடைய ஃபோக்கஸ், அதாவது இந்த மேஜர் ஆக்சிஸ் along y axis. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா h உடைய வேல்யூ 0, k உடைய வேல்யூ 0. அப்போ plus or minus c வரும். c உடைய வேல்யூ வந்து 5. அப்போ plus or minus 5. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வெட்டிசஸ். ஸோ வெட்டிசஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபார்முலா h, k plus or minus a. h, k plus or minus a. h உடைய வேல்யூ வந்து 0, k உடைய வேல்யூ 0, plus or minus a. ஸோ 0, plus or minus a உடைய வேல்யூ 4. ஸோ plus or minus 4. ஸோ நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் எசென்ட்ரிசிட்டி. ஸோ எசென்ட்ரிசிட்டிங்கிறது e. ஸோ e உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா e equal to c by a. சரிங்களா? ஸோ c வந்து 5, a உடைய வேல்யூ வந்து இங்கே a equal to என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 4. அப்போ 5/4. ஸோ இப்போ நம்ம கொஷின்ஸில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா சென்டர் கேட்டிருக்காங்க, ஃபோர்சி கேட்டிருக்காங்க, வெட்டிசஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு எசென்ட்ரிசிட்டி கேட்குறாங்க. ஸோ எசென்ட்ரிசிட்டிக்கான ஃபார்முலா வந்து எசென்ட்ரிசிட்டி வேணும்னா ஃபர்ஸ்ட் வந்து e equal to c by a கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் டு ஃபைண்ட் a by e எசென்ட்ரிசிட்டி கேட்குறாங்க. ஸோ அப்போ a by eனா a உடைய வேல்யூ வந்து 4, e உடைய வேல்யூ வந்து 5/4. சரிங்களா? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 4 × 5/4 நியூமரேட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் 4/5 மாறிடும். அப்போ 4 மல்டிப்ளை பண்ணால் 16/5. சரிங்களா? ஸோ இப்போ வேறு a ஈக்குவல் டு ஸோ அப்போ a ஈக்குவல் டு 4, e ஈக்குவல் டு 5/4னா அப்போ a by e உடைய வேல்யூ 16/5. ஸோ இதான் இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசிஸ் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசிஸ்னால் ஸோ y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a by e. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் a by eனா a by e ஆல்ரெடி ஃபைண்ட் அப் பண்ணிக்கோ 16/5. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a by eனா ப்ளஸ் ஆர் மைனஸ் 16/5. ஸோ இங்கே பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டேன். பாசிட்டிவ் டைரக்ட்ரிஸ் வந்து அதாவது 16/5ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் இருந்து நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு 6th ப்ராப்ளம். ப்ரூவ் தட் த லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் ஆஃப் தி ஹைப்பர்போலா. ஸோ இப்போ கொஷின்ஸில் என்ன கேட்குறாங்கன்னா ப்ரூவ் தட் த லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ லேட்டஸ்ட் ரெக்டமுடைய லென்த் வந்து ஹைப்பர்போலாவுடைய தட் மீன்ஸ் ப்ரூவ் தட் த லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் ஆஃப் தி ஹைப்பர்போலா. So questions on the prove that the length of the latest rectum of the hyperbola x square by a square minus y square by b square equal to 1 is 2b square by a. So another length of the latest rectum on the 2b square by a தான் another length of the latest rectum. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா equation of the hyperbola. equation of the hyperbola இதான் x square by a square minus y square by b square equal to 1. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டமுடைய லென்த் வந்து 2b ஸ்கொயர் பை ஏன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ த பாயிண்ட் c, y1. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஃபோக்கஸ் வந்து எஸ், அதனுடைய பாயிண்ட் வந்து இது வந்து ஹைப்பர்போலாவுடைய வெட்டிசஸ் a. அதுக்கடுத்து வந்து ஃபோக்கஸோடைய பாயிண்ட் c, 0. ஸோ லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம்னா லேட்டஸ்ட் ரெக்டம் இதான் L டேஷ் தான் லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ இதனுடைய லென்த் வந்து என்னென்னு சொல்லணும்னா என்ன ப்ரூஃப் பண்ணால் 2b ஸ்கொயர் பை ஏன்னு சொல்லிட்டு
ப்ரூஃப் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா எடுத்துகிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் the point c, y1 lies on the hyperbola. ஸோ c, y1 lies on the ஹைப்பர்போலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், செகண்ட் பாயிண்ட்டு ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ சி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய்1 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். சி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தால் -1 மாறிடும். ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒய்1 ஸ்கொயர் பை பி ஸ்கொயரை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும், ஒய்1 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஒய்1 ஸ்கொயர் பை பி. இப்போ ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணுறேன். ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணால் ஒய்1 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜஸ்ட்டு ஏ ஸ்கொயரால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒய்1 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஏ ஸ்கொயரால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வரும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலானாலே இந்த ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை நான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டு ஸோ இதிலேருந்து சி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ நெக்ஸ்ட் லைனில் ஒய்1 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ இந்த ஏ ஸ்கொயரும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல் பண்ணால் தட் மீன்ஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒய்1 ஸ்கொயர் ஈக்குவல் டு பி பவர் 4 பை ஏ ஸ்கொயர். ஸோ அதுக்கடுத்து ஒய்1 ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட்டாக மாறிச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி பவர் 4 பை ஏ ஸ்கொயர் வரும். பி பவர் 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் பி ஸ்கொயர் பை அதேமாதிரி ஏ ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஏ. இப்போ பி ஸ்கொயர் பை ஏ இதான் என்னுடைய y1 equal to b square by a. ஸோ இதான் வந்து லென்த் ஆஃப் தி தட் மீன்ஸ் y1 உடைய y ஆக்சிஸ் உடைய லென்த்து. ஸோ அப்போ அதாவது S2L உடைய லென்த் வந்து b ஸ்கொயர் பை a. ஆனால் வந்து நமக்கு வந்து L டேஷ் உடைய லென்த் வேணும். அப்படின்னா லென்த் ஆஃப் தி லேட்டஸ் ரெக்டம் ஈக்குவல் 2y1. ஏன்னா S2L வரைக்கும் y1 லென்த்து. அதே அப்போ L டேஷ்னா 2 டைம்ஸ். ஸோ அப்போ 2y1 எடுத்துக்கணும். ஸோ 2y1 ஈக்குவல் 2 இன்ட்டு b ஸ்கொயர் பை a. ஸோ அப்போ 2b ஸ்கொயர் பை a இதான் என்னுடைய ஆன்சர், லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ முதல்ல இந்த ப்ராப்ளத்தை இந்த டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஷின் வந்து ப்ரூவ் தட் த லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் ஆஃப் தி ஹைப்பர்போலா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இஸ் 2b ஸ்கொயர் பை a. ஸோ வந்து அதாவது லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 2b ஸ்கொயர் பை ஏன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதாவது இதுதான் டயக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வெட்டிசஸ் வந்து இந்த பாயிண்ட் இருக்குது தெரியுமா, ஏ பாயிண்ட் இதான் வெட்டிசஸ். இந்த எஸ்ங்கிறது ஃபோக்கஸ். லேட்டஸ்ட் ரெக்டம்ங்கிறது எல் டேஷோடைய டிஸ்டன்ஸ் தான். இந்த எல் டேஷ் லைன் தான் லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ இப்போ இதனுடைய லென்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. அதாவது ஃபோக்கஸுடைய பாயிண்ட்டு C, 0. ஸோ இங்கே என்ன எடுத்துனா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்டில் வந்து இந்த பாயிண்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து C, y1 இது நாட் 0. ஸோ அப்படின்னா C, 0 தான் இங்கே வரும். ஆனால் நான் வந்து இங்கே வந்து இந்த பாயிண்ட் எனி பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். அதாவது இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து C, y1 இருக்கா. ஸோ அப்போ இந்த எனி பாயிண்ட் லை இந்த L தட் மீன்ஸ் லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ என்ன எடுத்துனா இந்த பாயிண்ட் C, y1 லைஸ் ஆன் தி ஹைப்பர்போலா. ஸோ ஹைப்பர்போலாவில் இந்த பாயிண்ட் வந்து லை ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய் சரிங்களா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக C சப்ஸ்டியூட் பண்ணோம், ஒய்க்கு பதிலாக y1 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ C ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் y1 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா நமக்கு வந்து y1 உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ y1 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ y1 ஸ்கொயர் பை பி ஸ்கொயராக ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம், 1 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரும். அப்போ C ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு y1 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணால் y1 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு C ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஹைப்பர்போல்னாலே இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். C ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ C ஸ்கொயருக்கு பதிலாக இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ அப்போ y1 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வருது. ஸோ y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு பி பவர் 4 பை ஏ ஸ்கொயர். ஸோ அப்போ y1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி பவர் 4 பை ஏ ஸ்கொயர். அப்போ y1 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஏ. ஸோ அதுக்கடுத்து லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம். லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம்னா 2y1. ஸோ அப்போ 2 இன்ட்டு y1 வேல்யூ தெரியும் நமக்கு, பி ஸ்கொயர் பை ஏன்னு தெரியும். அப்போ 2b ஸ்கொயர் பை ஏ இதான் வந்து லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம்.
இப்போ 7th problem, show that the absolute value of difference of the focal distances of any point P on the hyperbola is the length of its transverse axis. So இப்போ பார்த்தீங்கன்னா show that the absolute value of the difference of the focal distance of any point P on the hyperbola is the length of the transverse axis. அதாவது distance between the focus and any point. ஸோ எனி பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்தோன்னா அதனுடைய லென்த் என்ன வருதுன்னா அதனுடைய ஆன்சர் என்ன வருதுன்னா லென்த் ஆஃப் இட்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸாக வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், ஹைப்பர்போலா கொடுத்துருக்காங்க. ஹைப்பர்போலாவுடைய ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸும் அதனுடைய எனி பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது லென்த் ஆஃப் இட்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ். அப்போ வந்து ஹைப்பர்போலாவுடைய டயக்ராம் இதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிறது சென்டர், அதனுடைய பாயிண்ட் 0,0. அதுக்கடுத்து இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட், இது வந்து டைரக்ட்ரிஸ் லைன். ஸோ அதனுடைய ஈக்குவேஷன் வந்து x = a/e. இது வந்து z டேஷ் x = -a/e. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்பர்போலாவோட வெர்டிசஸ் வந்து a, 0. அதே மாதிரி இங்கே வந்து y ஆக்சிஸில் வந்து நெகட்டிவ் x ஆக்சிஸில் வந்து a டேஷ் -a,0. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸோடைய பாயிண்ட் வந்து c, 0. அதே மாதிரி இங்கே வந்து ஃபோக்கஸ் S2 வந்து ஃபோக்கஸ் -c, 0. அதுக்கடுத்து இங்கே வந்து n. இப்போ பார்த்தீங்கன்னா PB எனி பாயிண்ட். ஸோ அப்போ என்ன செய்யணும், இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கஸ் அண்டு எனி பாயிண்ட், இந்த ரெண்டுத்துடைய டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு சொல்லணும்னா லென்த் ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் சொல்லணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், S2, S1, S2P இது எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் கோனிக் இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா. ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலானா அதனுடைய எசென்ட்ரிசிட்டி எப்படி எடுத்துக்கலாம்னா SB/PMனு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யலாம், SB = PM வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் EPMனு வரும். சரிங்களா? ஸோ SB = E × PM. PMனா என்னென்னா ஆக்சுவலாக PMங்கிறது CN - CN, PMங்கிறது CN - CZ. ஸோ சிஎன்லேருந்து சிஇசட்டை மைனஸ் பண்ணால் பிஎம் உடைய டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ அதான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். புரியுதுங்களா? டயக்ராம் பார்த்து தான் சொல்கிறேன். இங்கே டயக்ராம் பாருங்கள். அதாவது நமக்கு வந்து பிஎம் உடைய டிஸ்டன்ஸ் வேணுமா? ஸோ இப்போ பிஎம்க்கு நேராக கீழே பாருங்கள் அதாவது NZ இருக்குது. சரிங்களா? NZ இருக்குது. அப்போ NZ டிஸ்டன்ஸ் வேணும்னா இப்போ CN - CZ. சரிங்களா? ஸோ அப்போ பிஎம்னா CN - CZன்னு எழுதலாம். ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து அப்போ வந்து CN - CZனா ஸோ டயக்ராமில் CNங்கிறது x, CZங்கிறது a/e சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும், E வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். E உள்ளே மல்டிப்ளை பண்ணால் SB = EXXE - a/e × E. சரிங்களா? ஸோ E கேன்சல் பண்ணிடலாம். அப்போ SB = XE - a. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து SB டேஷ். ஸோ SB டேஷ் = E × PM டேஷ்னு எழுதலாம். அதுக்கடுத்து SB டேஷ் = E × PM டேஷோடைய டிஸ்டன்ஸ் எப்படி எழுதலாம்னா CN + CZ டேஷ்னு எழுதலாம். சரிங்களா? CNங்கிறது x, CZ டேஷ்ங்கிறது a/e. ஸோ அதுக்கடுத்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த E உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு போனால் EX + a/e × E. ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் SB டேஷ் = XE + a. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் SB டேஷ் SB ஸோ SB டேஷோடைய டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். SB டேஷ்னா XE + a மைனஸ் SBயோட டிஸ்டன்ஸ் வந்து XE - a. சரிங்களா? ஸோ அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -XE + aன்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ப்ளஸ் XE -XE கேன்சல் பண்ணால் 2a. ஸோ அப்போ SB டேஷ் - SBங்கிறது 2a. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபோக்கல் அண்ட் எனி பாயிண்ட் இஸ் லென்த் ஆஃப் தி டிரான்ஸ்வர்சஸ். லென்த் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ் வந்து 2a. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னா மேஜர் ஆக்சிஸ். ஸோ லென்த் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ்ங்கிறது 2a. ஸோ அந்த 2a இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரிங்களா? கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 8th ப்ராப்ளம். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக் அண்ட் ஃபைண்ட் சென்டர், ஃபோசி, வெர்டிசஸ் அண்ட் டைரக்ட்ரிசஸ் ஆஃப் த ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், x - 3² / 225 + y - 4² / 289 = 1. செகண்ட் சப்டிவிஷன் x + 1² / 100 + y - 2² / 64 = 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் ஆக்சுவலாக 8th ப்ராப்ளத்தில் எத்தனை சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 6 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பை 225 ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் பை 289 ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இருக்கிறதுனால எலிப்ஸ். அதே மாதிரி இப்போ டினாமினேட்டர் பாருங்கள், டினாமினேட்டரில் எது பிக்கஸ்ட் நம்பர்னா 289 தான் பிக்கஸ்ட் நம்பர். அப்போ இந்த 289 தான் நம்ம ஏ ஸ்கொயராக எடுத்துக்கணும். அப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஸ்மால் நம்பரை பி ஸ்கொயராக எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஸ்கொயர் எந்த வேரியபிள் கீழே இருக்குன்னா ஒய் வேரியபிள். அப்போ ஒய் ஆக்சிஸில் தான் மேஜர் ஆக்சிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதான் இங்கே எழுதுகிறேன், மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் எந்த இடத்துல இருக்குன்னா ஒய் ஆக்சிஸ் தான், இங்கே மேஜர் ஆக்சிஸ் தான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து எலிப்ஸ்க்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா வரும். ஒன்று வந்து மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் ஃபார்முலா, அதேமாதிரி மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். இப்போ வந்து மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ்னால் அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கணும். அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. இங்கே எப்பயுமே வந்து ஆக்சுவலாக நம்ம எலிப்ஸ்னாலே எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கும். ஆனால் இங்கே வந்து மாற்றி எடுத்துக்கிறோம். ஏன் எடுத்துக்கிறோன்னா எப்பவுமே டினாமினேட்டருடைய பிக்கஸ்ட் நம்பர் தான் ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கணும், ஸ்மால் நம்பரை பி ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் நம்பர் 289ங்கிறது ஏ ஸ்கொயர் எடுத்துட்டாச்சு, நெக்ஸ்ட்டு ஸ்மால் நம்பரை பி ஸ்கொயர்னு எடுத்துட்டாச்சு. சரியா? ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்சுக்கு பதிலாக இங்கே கம்பேர் பண்ணுங்கள், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணால் ஹெச் இருக்கிற இடத்துல 3 இருக்குது, அப்போ ஹெச் ஈக்குவல் டு 3. அதேமாதிரி கே இருக்கிற இடத்துல 4 இருக்குது, அப்போ கே ஈக்குவல் டு 4. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டினாமினேட்டரில் பி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 225 இருக்குது, ஏ ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 289 இருக்குது. அப்போ பி ஈக்குவல் டு 17, பி ஈக்குவல் டு 15, ஏ ஈக்குவல் டு 17 வரும். சரிங்களா? எலிப்ஸ் அலாங் தி மேஜர் ஆக்சிஸ் அலாங் தி ஒய் ஆக்சிஸ்னால் இதுதான் ஃபார்முலா, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? ஸோ ஏ ஸ்கொயருடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஏ ஸ்கொயருடைய வேல்யூ வந்து 289 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 225. சரியா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஸ்கொயர் ஆஃப் 289 மைனஸ் 225 ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் 64. 64 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்னா 8 × 8, அப்போ சி ஈக்குவல் டு 8. ஸோ சியோடைய வேல்யூ வந்து இங்கே 8ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? ஸோ அதாவது நமக்கு வந்து நிறையா ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பை 225 ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் பை 289. ஸோ இது வந்து ப்ளஸ் வந்துக்கிறதுனால எலிப்ஸோட ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து டினாமினேட்டருடைய நம்பர் எது பிக்கஸ்ட் நம்பரோ அது ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கணும், ஸ்மால் நம்பரை பி ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இந்த மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸ் தான் இங்கே மேஜர் ஆக்சிஸாக எடுத்துக்கிறேன், அதான் இங்கே எழுதியிருக்கேன். மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஹெச் கே பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் வேல்யூ, அப்போ ஏபியோட வேல்யூ. ஸோ இதில் வந்து சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 8 வருது. நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் எசென்ட்ரிசிட்டி. இப்போ எசென்ட்ரிசிட்டி கால்குலேட் பண்ணினா கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கானிக், டைப் ஆஃப் கானிக். இது வந்து டைப் ஆஃப் கானிக்னா இது வந்து எலிப்ஸா ஹைப்பர்போலாவா பெரபோலாவான்னு சொல்லணும். அதுக்கடுத்து சென்டர் கால்குலேட் பண்ணி சொல்லணும், ஃபோக்கஸ் ஃபோர்ஸி கால்குலேட் பண்ணி சொல்லணும், வெட்டிசஸ் சொல்லணும், அதுக்கடுத்து டைரக்ட்ரிசஸ் சொல்லணும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ டு ஃபைண்ட் எசென்ட்ரிசிட்டி. எசென்ட்ரிசிட்டினா ஃபார்முலா வந்து இ ஈக்குவல் டு சி பை ஏ. சரிங்களா? ஸோ சி பை ஏனா இ ஈக்குவல் டு சியோடைய வேல்யூ 8, ஏவோடைய வேல்யூ வந்து இங்கே வந்து 17. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்போ எசென்ட்ரிசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சென்டர். சென்டர் வந்து ஹெச் கமா கே, ஹெச்சோட வேல்யூ 3, கேவோடைய வேல்யூ 4, அப்போ 3, 4 தான் சென்டர். நெக்ஸ்ட்டு வெட்டிசஸ். வெட்டிசஸோடைய ஃபார்முலா வந்து 0 + h +- a + k. சரியா? ஸோ 0 ஹெச்சோடைய வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு +- ஏவோடைய வேல்யூ 17 + 4. சரியா? ஸோ இப்போ 17 + 4, நெக்ஸ்ட்டு -17 + 4, 3, -17 + 4. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 3, 21, 3, -13. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் ஃபோர்ஸி. ஃபோர்ஸியோட ஃபார்முலா 0 + h +- c + k. சரியா? ஸோ 0 ஹெச்ங்கிறது 3, +- cங்கிறது +- 8 + 4. ஸோ அதுக்கடுத்து 3, 8 + 4, 3, -8 + 4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 3,
தட் மீன்ஸ் 8 + 4ங்கிறது 12, அதுக்கடுத்து -8 + 4ங்கிறது -4. சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் டு ஃபைண்ட் a/e ஏவோடைய வேல்யூ வந்து 17, ஈவோடைய வேல்யூ வந்து 8/17. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு 17 இன்ட்டு 8/17 எப்படி எழுதலாம்? 17/8 எழுதலாம். ஸோ 17 × 17 289/8. ஸோ a = 17, e = 8/17. ஸோ அப்போ a/e னா 289/8. இதான் உன்னுடைய ஆன்சர். ஸோ இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசிஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசிஸ்னால் y = ± a/e + k. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிசிஸ். சரியா? ஸோ a/e னா 289/8. ஸோ அப்போ y = ± 289/8 ப்ளஸ் k உடைய வேல்யூ 4. ஸோ அப்போ y = 289/8 + 4 -289/8 + 4. சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 289 + 32/8 -289 + 32/8. ஸோ அப்போனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 321/8ன்னு வரும், -257/8ன்னு வரும். சரியா? ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து செகண்ட் சப்டிவிஷனில் x+1² 100 + y - 2² 64 = 1. ஸோ ஆக்சுவலாக இது எந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணால் ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ். முதல்ல டினாமினேட் வந்து எது பிக்கஸ்ட் நம்பரோ அதை a² எடுத்துக்கணும், ஸ்மால் நம்பரை b² எடுத்துக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுத போகிறோம்னா x - h² + a² + y - k² b² = 1. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச் இருக்கிற இடத்துல அதாவது -k இருக்குது, 1 இருக்குது. அப்போ h = 1. அதே மாதிரி -k = 2, அதுக்கடுத்து k இருக்கிற இடத்துல 2 இருக்குது. ஸோ இப்போ k = 2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் a² = 100, b² = 64. அப்போ a² = 100னா a = 10, b² = 64னா b = 8. ஸோ அப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் c² = a² - b². ஸோ c = √a² - b². ஸோ அதுலேருந்து c = √100 - 64, c = √36. ஸோ c = 6. சரியா? ஸோ டு ஃபைண்ட் எசன்ட்ரிசிட்டினா e. ஸோ ஈயோட ஃபார்மில் c/a. e = c உடைய வேல்யூ 6/a உடைய வேல்யூ என்னென்னா இங்கே a = 10, 6/10. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணால் 3/5. ஸோ அப்போ e = 3/5. நெக்ஸ்ட் சென்டர். ஸோ சென்டர் பார்த்தோன்னா சென்டர் வந்து h, k. h உடைய வேல்யூ இங்கே -1, k உடைய வேல்யூ 2. அப்போ -1, 2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வெர்டிசஸ் ± a + h 0 + k. ஸோ ± a உடைய வேல்யூ இங்கே a உடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா a = இங்கே 10 இருக்குது. ஸோ 10 ± 10. h உடைய வேல்யூ வந்து இங்கே வந்து -1. ஸோ அப்போ -1, 2. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் +10னா +10 - 10 எடுத்துக்கணும். அப்போ +10 - 1, 2. அதுக்கடுத்து -10 எடுத்துக்கணும். -10 - 1, 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4c. ஸோ 4cயோட ஃபார்முலா இதான், ± c + h, 0 + k. இதான் இதனுடைய ஃபார்முலா. சரிங்களா? ஸோங்கிறது ± cங்கிறது இங்கே வந்து 6, அதுக்கடுத்து ஹெச்ங்கிறது -1 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன், k உடைய வேல்யூ வந்து 2. ஸோ அப்போ +6 - 1, 2ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து -6 எடுத்துக்கணும். ஸோ -6 - 1, 2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 6 - 1ங்கிறது 5, 2. அது மாதிரி -6 - 1ங்கிறது -7, 2. நெக்ஸ்ட் வந்து டு ஃபைண்ட் a/e. a/eங்கிறது ஆக்சுவலாக a/eங்கிறது 10/a உடைய வேல்யூ 10, e உடைய வேல்யூ 3/5. சரியா? ஸோ அப்போ 10 × 3/5 வந்து நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போனால் 5/3 மாறிடும். ஸோ அப்போ 50/3. இதான் வந்து a/e. நெக்ஸ்ட் வந்து இதில் a = 10, e = 3/5. ஸோ அப்போ a/e = 50/3. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசிஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசிஸ்ன்னு பார்த்தோன்னா x = ± a/e + h. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ± a/eங்கிறது 50/3, h உடைய வேல்யூ வந்து -1. ஸோ அப்போ அப்போ 50/3 -1 -50/3 -1. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 50 - 3/3
minus 50 minus 3 by 3 equal to 50 minus 3ங்கிறது 47 by 3. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நெக்ஸ்ட் வந்து இந்த minus 50 minus 3 ஆட் பண்ணால் minus 53 by 3ன்னு ஒரு எக்ஸோடைய வேல்யூ. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிசஸ். ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ் ரெண்டு டைரக்ட்ரிசஸ் இருக்குது. ஒன்று வந்து 47 by 3, இன்னொன்று வந்து minus 53 by 3. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சப்டிவிஷன்ஸ். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா x plus 3 whole square by 225 minus y minus 4 whole square by 64 equal to 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் நடுமத்தில் மைனஸ் வந்தாலே ஹைப்பர்போலா, ப்ளஸ் வந்தால் எலிப்ஸ். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தா இப்போ ஹைப்பர்போலா ஈக்குவேஷன்ஸ். அதுக்கடுத்து டினாமினேட்டரில் எது பிக்கஸ்ட் நம்பர்னு பார்த்தோன்னா 225ங்கிறது பிக்கஸ்ட் நம்பர். அப்போ இது வந்து ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கணும், இது வந்து ஸ்மால் நம்பரை பி ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். ஸோ ஏ ஸ்கொயர் வந்து எக்ஸ் வேரியபிள் கீழே இருக்கிறதுனால ஸோ த மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அதான் இங்கே எழுதியிருக்கேன். ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னால் மேஜர் ஆக்சிஸ், த மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போ மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்னால் அப்போ ஹைப்பர்போலா த மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்னால் அந்த ஃபார்முலா எடுத்து எழுதணும். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் எழுதிக்கிறேன். x minus h whole square by a square minus y minus k whole square by b square equal to 1. ஸோ இப்போ வந்து ஹைப்பர்போலானா அதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஒன்று வந்து மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஸோ ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஜென்ரல் ஃபார்மேட்டையும் கிவன் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு ப்ளஸ் 3, அப்போ ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் 3. அதேமாதிரி இங்கே மைனஸ் கே ஈக்குவல் டு மைனஸ் 4னா மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணால் கே ஈக்குவல் டு 4. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 225 இருக்குது. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் 225, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் 225னா ஏ ஈக்குவல் டு 15, பி ஈக்குவல் டு 8. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயருங்கிறது 225 ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது 64. ஸோ அப்போ சி ஈக்குவல் 289, அப்போ சி ஈக்குவல் டு 17. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், டு ஃபைண்ட் எசன்ட்ரிசிட்டி இ. ஸோ இயோடைய வேல்யூ இப்போ கால்குலேட் பண்ணோம். இயோடைய ஃபார்முலா வந்து சி பை ஏ. ஸோ இப்போ இ ஈக்குவல் டு சியோடைய வேல்யூ 17, ஏவோடைய வேல்யூ வந்து உனக்கு வந்து ஏவோடைய வேல்யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 15, அப்போ 17 by 15. நெக்ஸ்ட்டு சென்டருங்கிறது ஹெச் கேனா ஹெச்சோடைய வேல்யூ வந்து -3. இங்கே பாருங்கள் ஹெச் ஈக்குவல் டு -3, கே ஈக்குவல் டு 4, அப்போ -3, 4. அதுக்கடுத்து வெட்டிசஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஹெச் 0 ப்ளஸ் கே. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோடைய வேல்யூ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 15, அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 மைனஸ் ஹெச்சோடைய வேல்யூ -3, கேவோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 4. சரியா? ஸோ 15 minus 3, நெக்ஸ்ட்டு -15 minus 3, 2. ஸோ 15 minus 3ங்கிறது 12, 2. அதுக்கடுத்து -18, 2. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் ஃபோக்கஸ். இப்போ ஃபோக்கஸோடைய ஃபார்முலா இதுதான். அதாவது இந்த மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஹைப்பர்போலாவுடைய ஃபார்முலாவில் ஃபோக்கஸுடைய ஃபார்முலா இதுதான். ப்ளஸ் ஆர் மைனஸ் சி ப்ளஸ் ஹெச் 0 ப்ளஸ் கேன்னு வரும். ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சியோடைய வேல்யூ நமக்கு தெரியும், சி ஈக்குவல் டு 17, அது சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஹெச்சோடைய வேல்யூ நமக்கு தெரியும், ஹெச் ஈக்குவல் டு இங்கே வந்து -3, கேவோடைய வேல்யூ கே ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ ஈக்குவல் டு இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 17னா ப்ளஸ் 17 எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பாயிண்டில் -17 எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் 17 எடுத்துட்டேன். இப்போ 17 - 3, 4. நெக்ஸ்ட்டு பாயிண்டில் -17 -17 -3, 4. 17 - 3னா 14, 4. -17 - 3னா -20, 4. இதுதான் இதனுடைய ஃபோக்கஸ். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக ஏ பை இ கால்குலேட் பண்ணோம். ஸோ ஏ பை இ ஏன் ஏ பை இ கால்குலேட் பண்ணால் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ். நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸஸ் பார்த்தோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ ப்ளஸ் ஹெச். ஸோ அப்போ ஏ பை இ வேணும். ஸோ அப்போ ஏ பை இ வேணும்னா ஏவோடைய வேல்யூ 15, இவோடைய வேல்யூ 17 by 15. சரியா? ஸோ 15 × 15 by 17. ஸோ 15 × 15 225 by 17. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏ ஈக்குவல் டு 15, இ ஈக்குவல் டு 17 by 15. அதாவது ஏவோடைய வேல்யூ 15 சப்ஸ்டியூட் பண்ணோம், இயோடைய வேல்யூ 17 by 15 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 225 by 17 வரும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸஸ்னால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ ப்ளஸ் ஹெச். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இங்கிறது 225 by 17 - 3, which implies plus or minus, that means 225 by 17
plus 225 by 17 minus 3 அதுக்கடுத்து minus 225 by 17 minus 3 அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இந்த 17 3 மல்டிப்ளை பண்ணால் minus 51 அப்போ 225 minus 51 by 17 அதுக்கடுத்து minus 225 minus 51 by 17 ஸோ இப்போ ரெண்டு இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறேன் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 174 by 17 வரும் minus 276 by 17 இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிசஸ் ஸோ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன்ஸ் இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷனில் ப்ராப்ளம் y minus 2 whole square by 25 minus x plus 1 whole square by 16 equal to 1 இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் மைனஸ் வந்துருக்கு மைனஸ் வந்தாலே ஹைப்பர்போலா இப்போ நெக்ஸ்ட் டினாமினேட்டருடைய பிக்கெஸ்ட் நம்பர் பார்த்தோன்னா இங்கே 25 16 இருக்குது ஸோ 25 தான் பிக்கெஸ்ட் நம்பர் அதை ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க அப்போ ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுறேன்னா y minus k whole square by a square minus x minus h whole square by b squareனு எழுதுறேன் a ஸ்கொயருங்கிறது இங்கே வந்து 25 b ஸ்கொயருங்கிறது 16 அப்போ a ஸ்கொயர் வந்து 25னா a ஈக்குவல் டு 5 b ஸ்கொயர் ஈக்குவல் டு 16னா b ஈக்குவல் டு 4 இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஸோ அதுக்கு அடுத்து c ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஸோ ஸ்கொயர் ஆஃப் a ஸ்கொயருங்கிறது 25 b ஸ்கொயருங்கிறது 16 ஸோ ஆட் பண்ண நமக்கு வந்து 41 கிடைக்கும் c ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் 41 கிடைக்கும் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் ஸோ அப்போ c உடைய வேல்யூ இங்கே ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து h ஈக்குவல் டு h உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஈக்குவேஷன் வந்து y minus k whole square by a square minus x minus h whole square by b square equal to 1 y minus k னா அதாவது minus k equal to minus 2 அப்போ k equal to 2 சரிங்களா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து h இருக்கிற இடத்துல x minus h னா h equal to that means minus h equal to plus 1 னா h equal to minus 1 ஸோ அப்போ h equal to minus 1 k equal to 2 ஸோ சென்டர் வந்து h comma k ஸோ சென்டர் h comma k னா h உடைய வேல்யூ minus 1 k உடைய வேல்யூ 2 ஸோ நெக்ஸ்ட்டு 4c னா ப்ளஸ் ஆர் மைனஸ் h ப்ளஸ் ஆர் மைனஸ் c ப்ளஸ் k ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் h உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா minus 1 ஸோ minus 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் c உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா square root of 41 plus or minus square root of 41 plus k உடைய வேல்யூ 2 ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 41 ப்ளஸ் 2 ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் minus 1 கம்மா இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் 41னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் ரூட் 41 எடுத்துக்கணும் அதுக்கடுத்து மைனஸ் ரூட் 41 எடுத்துக்கணும் இப்போ minus 1 கம்மா ரூட் 41 ப்ளஸ் 2 அதுக்கடுத்து minus 1 கம்மா மைனஸ் ரூட் 41 ப்ளஸ் 2 அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வெட்டிசஸ் ஸோ வெட்டிசஸ்னால் 0 ப்ளஸ் இதுதான் ஃபார்முலா 0 ப்ளஸ் h கம்மா ப்ளஸ் ஆர் மைனஸ் a ப்ளஸ் k அப்போ ஹெச்ங்கிறது ஹெச்சோடைய வேல்யூ minus 1 கம்மா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கேவோடைய வேல்யூ 2 ஸோ ப்ளஸ் 2 சரிங்களா ஸோ கே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கேவோட வேல்யூ 2னா இப்போ ப்ளஸ் 2 வரும் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் ஸோ -1 கம்மா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 ப்ளஸ் 2னா 5 ப்ளஸ் 2 -1 கம்மா மைனஸ் 5 ப்ளஸ் 2 சரியா ஸோ அடுத்த ஸ்டெப்பில் -1 5 ப்ளஸ் 2ங்கிறது 7 அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து -1 கம்மா மைனஸ் 5 ப்ளஸ் 2ங்கிறது -1 கம்மா மைனஸ் 3 ஸோ -1 கம்மா மைனஸ் 3 தான் வெட்டிசஸ் ஸோ ரெண்டு வெட்டிசஸ் இதான் அதாவது -1, 7 ஒரு வெட்டிசஸ் அதுக்கடுத்து இன்னொரு வெட்டிசஸ் -1, -3 ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்டர் வந்து -1, 2 ஃபோக்கஸ் வந்து பார்த்தோன்னா மைனஸ் தட் மீன்ஸ் -1, ரூட் ஆஃப் 41 ப்ளஸ் 2 அதுமாதிரி -1, மைனஸ் ரூட் ஆஃப் 41 ப்ளஸ் 2 வெட்டிசஸ் பார்த்தோன்னா -1, 7 -1, -3 இங்கே பாருங்கள் அதாவது இங்கே வந்து சென்டர் வந்து h, k மைனஸ் h, kனா 4, -2 அதேமாதிரி வெட்டிசஸோடைய ஃபார்முலா இதான் 0 ப்ளஸ் h ப்ளஸ் ஆர் மைனஸ் a ப்ளஸ் k ஸோ இப்போ ஹெச்சோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோடைய வேல்யூ 3√2 கேவோடைய வேல்யூ -2 சரியா ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் +3√2 எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டில் -3√2ன்னு எடுத்துக்கணும் ஸோ அப்போ இன்னும்
இப்போ பாயிண்ட் இதான் 4, 3 √2 -2 அதே மாதிரி -3 √2 -2. இப்போ நெக்ஸ்ட்டு 4c வந்து 0 + h ப்ளஸ் ஆர் மைனஸ் c ப்ளஸ் k ஈக்குவல் டு ஹெச்சோடைய பாயிண்ட் ஹெச்சோடைய வேல்யூ வந்து 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் சியோடைய வேல்யூ வந்து √6 -2. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ப்ளஸ் √6 எடுத்துனோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து இங்கே மைனஸ் வரணும். -√6, -√6 -2ன்னு வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு a/e ஏன் கால்குலேட் பண்ணால் ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸில் வந்து a/e வேணும். அதனால் இங்கே வந்து a/e கால்குலேட் பண்ணுறேன். ஸோ a/eனா 3 ஏவோடைய வேல்யூ வந்து 3 √2 ஈயோடைய வேல்யூ 1/√3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த 3 √2 இன்ட்டு 1/√3 மேலே நியூமரேட்டரில் எழுதுனா √3ன்னு வரும். ஸோ 3 × 3 × √2 × √3 √6. ஸோ வேர் a ஈக்குவல் டு ஸோ ஏவோடைய வேல்யூ 3 √2 ஈயோடைய வேல்யூ 1/√3. அப்போ a/eனா 3 √6. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸஸ்னால் y ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e ப்ளஸ் k. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் a/eங்கிறது 3 √6, k உடைய வேல்யூ -2. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ப்ளஸ் 3 √6 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து -3 √6ன்னு எடுத்துக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே -2 வரணும். அப்போ 3 √6 -2, -3 √6 -2 இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா முதல்ல வந்து கானிக் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சென்டர் வெர்டிசஸ் 4c அதுக்கடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6th சப்டிவிஷன்ஸ் 9x² - y² -36x -6y + 18 = 0. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு எக்ஸ் எல்லாம் குரூப் பண்ணாங்க. எக்ஸ் எல்லாம் குரூப் பண்ணால் 9x² - 36x அதே மாதிரி -y² -6y + 18 = 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸோ 9x² - 36x இருக்குது. ஸோ இதில் வந்து 9 காமனாக வெளில எடுத்தோன்னா 36 வந்து 9 4 36. ஸோ அப்போ வந்து 9 காமனாக வெளில எடுத்தோன்னா x² - 4xன்னு வரும். அதே மாதிரி இதில் y மைனஸ் வெளில எடுத்தோன்னா y² + 6y வரும் ப்ளஸ் 18 இங்கே வந்து 18 வரணும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 9 × x² - 4x இங்கே இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a² - 2ab. இங்கே ஏங்கிறது எக்ஸு 2 × 4 எப்படி எழுதலாம்னா 2 × 2ன்னு எழுதலாம். அப்போ a இங்கே எக்ஸ்னா b வந்து இங்கே 2. இப்போ b² தேவைப்படுது 2². அப்போ அந்த 2² ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் y² + 6yனா y² + 2 × 3y. ஸோ yங்கிறது இங்கே a 3ங்கிறது இங்கே b. அப்போ b² வேணும், அதாவது 3². அப்போ 3² ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இங்கே வந்து 18 வரணும். ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் 18 = 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோன்னா 9 × 9 வெளில தான் இருக்குது, அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ வந்து x² - 2ab + b² இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்னா x - 2 எக்ஸுங்கிறது இங்கே ஏங்கிறது எக்ஸு பிங்கிறது 2 a - bனா அப்போ x - 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2² 4 மைனஸ் அதே மாதிரி இது எப்படி இருக்குன்னா y² + 2 × 3 × y + 3². ஸோ அதாவது இது எப்படி எழுதலாம்னா y + 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். -3² இங்கே 9 ப்ளஸ் 18 = 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 9 × x - 2 ஹோல் ஸ்கொயர் 9 உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 9 × x - 2 ஹோல் ஸ்கொயர் -36. அதுக்கடுத்து மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் -y + 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 ப்ளஸ் 18 = 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் 9 × x - 2 ஹோல் ஸ்கொயர் -y + 3 ஹோல் ஸ்கொயர் -36 ப்ளஸ் 9 ப்ளஸ் 18 ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 9 + 18ங்கிறது தட் மீன்ஸ் 27 வரும். ப்ளஸ் 27 இங்கே வந்து -36ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து -9 கிடைக்கும். இந்த -9 வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் +9 மாறிடும். ஸோ எப்பயுமே வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து 1 தான் இருக்கணும். அப்போ த்ரூ அவுட்டாக ப்ளஸ் 9ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 9ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறணும், அதாவது 9 × x - 2 ஹோல் ஸ்கொயர் பை 9ன்னு வரணும் மைனஸ் y + 3 ஹோல் ஸ்கொயர் பை 9 வரணும் ஈக்குவல் டு 9/9. ஸோ 9/9னா 1. அதே மாதிரி இங்கே 9 இருக்குது, டினாமினேட்டரில் 9 இருக்குது, கேன்சல் பண்ணால் x - 2 ஹோல் ஸ்கொயர் பை 1ன்னு வரும் மைனஸ் அதே மாதிரி இங்கே வந்து y + 3 ஹோல் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ வந்து டினாமினேட்டரில் நடுமத்தில் மைனஸ் வந்தாலே ஹைப்பர்போலா. அதே மாதிரி டினாமினேட்டரில் பிக்கஸ்ட் நம்பரை a² எடுத்துக்கணும், ஸ்மாலஸ்ட் நம்பரை b² எடுத்துக்கணும். அப்போ இங்கே வந்து இது வந்து b² மாறிடும், இது வந்து a².
அப்போ ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி எழுத போகிறோன்னா x minus h whole square by a square minus y minus k whole square by b square equal to 1. ஸோ இப்போ b square வந்து எந்த வேரியபிள் கீழே இருக்குன்னா y வேரியபிள் கீழே இருக்குது. y வேரியபிள் கீழே இருக்குன்னா அப்போ y ஆக்சிஸ் தான் இது வந்து ஆக்சுவலாக இது a ஸ்கொயர்னு வரும். x minus h whole square by b square minus y minus k whole square by இது வந்து a square equal to 1. ஸோ அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் வந்து y வேரியபிள் கீழே இருக்கிறதுனால ஸோ அப்போ வந்து y ஆக்சிஸ் அப்போ வந்து மேஜர் ஆக்சிஸ் அலாங் y ஆக்சிஸ் அதான் இங்கே எடுத்திருக்கேன். ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் y ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ சென்டர் வந்து h, k ஹெச்சோட வேல்யூ 2, கேவோட வேல்யூ -3. அதுக்கடுத்து வெட்டிசஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் a ப்ளஸ் h 0 ப்ளஸ் k. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் a உடைய வேல்யூ வந்து இங்கே வந்து 1 ப்ளஸ் ஹெச்சோடைய வேல்யூ 2 0 -3. ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1னா ப்ளஸ் 1 -1 வரணும் சரிங்களா. ஸோ இப்போ ப்ளஸ் 1னா 1 + 2 3, -3ன்னு வரணும் ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து -1 + 2னா 1, -3. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3, -3ன்னு வரும். இன்னொரு வெர்டிசஸ் வந்து 1, -3ன்னு வரணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் சரியா. c ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இப்போ c ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து a ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் உடைய வேல்யூ 3 ஸ்கொயர். ஸோ இப்போ c ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 9ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10. ஸோ இப்போ 4c ப்ளஸ் ஆர் மைனஸ் c plus h, 0 plus k. So which implies plus or minus c உடைய வேல்யூ √10 plus 2, 0 k உடைய வேல்யூ வந்து -3. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 10னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் √10 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து -√10 எடுத்துக்கணும். அப்போ ப்ளஸ் √10 + 2 நெக்ஸ்ட்டு -√10 + 2 -3. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு எசன்ட்ரிசிட்டினா c/a c உடைய வேல்யூ வந்து √10/1 சரிங்களா. ஸோ e ஈக்குவல் டு √10. அதுக்கடுத்து a/e a உடைய வேல்யூ 1 e உடைய வேல்யூ வந்து √10. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து இதான் a/e உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறது ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிசஸ்னால் x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e ப்ளஸ் h. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e உடைய வேல்யூ வந்து 1/√10 ப்ளஸ் h உடைய வேல்யூ 2. ஸோ ஃபஸ்ட் அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் 1/√10 எடுத்துக்கிட்டேன். 1/√10 + 2, நெக்ஸ்ட்டு -1/√10 + 2. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிசஸ். ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. ஸோ இந்த எக்ஸசைஸ் முடியுது. 5.2 முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோமோ அதை நீட்டாக உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ரஃப் நோட்டில் எழுதி சால்வ் பண்ணி ஒரு தடவையாவது எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். வி கம்ப்ளீட் த கிளாஸ்.